ரீசென்ட்டா ஒரு டீப்பான கோட் ஒண்ணு எழுதினேன். அந்த கோட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோல இந்த கோட் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கலாம். விஸ்டம் இஸ் நாட் அபௌட் நோயிங் எவரிதிங். இட்ஸ் அபௌட் டூயிங் சம்திங் வித் வாட் யூ நோ. யார் ஒருத்தவனுக்கு அதிகமான விஷயம் தெரியுதோ அவன் அறிவாளி. யார் ஒருத்தவனுக்கு கம்மியான விஷயம் தெரியுதோ அவன் முட்டாள். இது கரெக்ட்டா? இத கரெக்ட்ன்னு நினைச்சீங்கன்னா, யூ ஆர் ஆல்ரெடி ராங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது கரெக்ட்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நம்மள்ல எத்தன பேருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரியும்? கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மள்ல எத்தன பேருக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கிளாஸ் டாப்பர தெரியும்? கண்டிப்பா நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன் அவருடைய நேம் கூட நமக்கு தெரியாது. பட் ஒய்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கண்டிப்பா அவருக்கு தான் அதிகமான நாலேட்ஜ் இருந்திருக்கும். அவர விட அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவங்க டீச்சர்ஸ்க்குமே அவர் தான் பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கிளாஸ் டாப்பர் ஏன் அச்சீவ் பண்ணல? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஏன் அச்சீவ் பண்ணாரு? பிகாஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருக்கு தெரிஞ்ச ஒரே பிசிக்ஸ் நாலேட்ஜ மாஸ்டர் பண்ணி அத ரியல் வேர்ல்ட்ல அப்ளை பண்ணாரு. மேபி அவருடைய கிளாஸ் டாப்பர் வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமே. அது வந்து எதையுமே அப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம். அப்ப இந்த இடத்துல அதிகமான நாலேட்ஜ் கெயின் பண்ணவங்க அறிவாளியும் கிடையாது. கம்மியான நாலேட்ஜ் கெயின் பண்ணவங்க முட்டாளும் கிடையாது. யார் ஒரு ஆள் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்ளை பண்றானோ, அவனால மட்டும் தான் லைஃப்ல குரோ ஆக முடியும். அதிக விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கும், லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்கும் சம்மந்தமே இல்ல. எடிசன் பல்ப கண்டுபிடிக்கிறப்ப அவருக்கு எல்லா சயன்ஸ் ரூல்ஸும் தெரியாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணாரு, சக்சஸ் பண்ணாரு. எலான் மஸ்க் ராக்கெட் லான்ச் பண்றப்ப, அவர் பெரிய சயன்ஸ் இன்ஜினியர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணாரு, சக்சஸ் பண்ணாரு. ஸோ இனிமேலும் லைஃப்ல என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு ட்ரை பண்றத விட்டுட்டு, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஒன்ஸ் அகைன், விஸ்டம் இஸ் நாட் அபௌட் நோயிங் எவரிதிங். இட்ஸ் அபௌட் டூயிங் சம்திங் வித் வாட் யூ நோ.